குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடியை தீர்த்து கட்டினால்தான் தமிழகத்திற்கு நல்லது என்று தென்காசியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தென்காசியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன், பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியுள்ளார். பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அவர் பிரதமர் மோடியை இன்னொரு நரகாசுரன் என்றும் சாடியுள்ளார். திமுக நிர்வாகியின் இந்த எல்லை மீறிய பேச்சை தடுக்காமல் மேடையில் இருந்த சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவும் தென்காசி திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமாரும் அமைதியாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை தீர்த்து கட்டினால்தான் தமிழகத்திற்கு நல்லது என்று தென்காசியை சேர்ந்த திமுக நிர்வாகி பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தென்காசியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன், பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியுள்ளார். பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அவர் பிரதமர் மோடியை இன்னொரு நரகாசுரன் என்றும் சாடியுள்ளார். திமுக நிர்வாகியின் இந்த எல்லை மீறிய பேச்சை தடுக்காமல் மேடையில் இருந்த சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவும் தென்காசி திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமாரும் அமைதியாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். ஆகவே ஒன்று சேருவோம், வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழங்குவந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வருகின்றிருப்பவர்கள் ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம், உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். ஆகவே ஒன்று சேருவோம், வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழங்குவந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வருகின்றிருப்பவர்கள் ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம், உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். ஆகவே ஒன்று சேருவோம், வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழங்குவந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வருகின்றிருப்பவர்கள் ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம், உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். ஆகவே ஒன்று சேருவோம், வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி